ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு மினிட்ஸ் மிஸ்ட்ரி. வழக்கம் போல இன்னைக்கு நம்ம சேனல்ல செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம். அதாவது சப்போஸ் நீங்க ரொம்ப இக்கட்டான சிச்சுவேஷன் காட்டுக்குள்ள போய் மாட்டிக்கிட்டீங்க, இல்லாட்டினா தண்ணிக்குள்ள மாட்டிக்கிட்டீங்க, இல்லாட்டினா மிகப்பெரிய ஃபால்ல மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா, இப்படிலாம் மாட்ட மாட்டேனடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். சப்போஸ் மாட்டினா அதுல இருந்து நம்ம எப்படி நம்மளையே ப்ரொடெக்ட் பண்ணிட்டு, அதாவது சர்வைவல் ஆகி வெளியே தப்பிச்சு வர்றது அப்படின்ற சில சர்வைவல் ட்ரிக்ஸை பத்தி தான் இன்னைக்கு ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ உண்மையிலேயே செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கோ இல்லையோ, கண்டிப்பா உங்க லைஃபுக்கு யூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்க. வாங்க வீடியோ போலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க குளிர் பிரதேசத்துக்கோ இல்ல மலைப்பகுதிக்கோ டூர் போறதுக்கு பிளான் போட்டிருந்தீங்கன்னா, அப்படி போறப்ப கண்டிப்பா உங்க திங்ஸோட சேர்த்து சில பபிள் டிராப்ஸையும் எடுத்துட்டு போங்க. அதாவது பார்சல் வர்றப்ப நம்ம பொருள் ஆடாம அசையாம இருக்கிறதுக்காக அதை சுத்தி சின்ன சின்ன பபிள்ஸா பிளாஸ்டிக் மாதிரியான ஒரு பேப்பர் வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அதை மறக்காம எடுத்துட்டு போயிருங்க. எதுக்குடா இதை சம்பந்தமே இல்லாம எடுத்துட்டு போகணும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஏன்னா இது ஒரு பெஸ்ட் தெர்மல் இன்சுலேட்டர்னு எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. சோ ரொம்ப குளிர்றப்ப நம்ம போட போற ட்ரெஸ்ஸுக்குள்ள மட்டும் இல்லைங்க, சொட்டருக்குள்ள கூட இந்த பபிள் டிராப்ஸை வச்சு போட்டோம்னா எவ்வளவு குளிரா இருந்தாலும் நம்ம பாடிக்கு குளிர் தெரியவே தெரியாதுன்னு சொல்றாங்க. அதுக்காக இதை நம்ம போடுற ட்ரெஸ்ல இல்ல சொட்டர்ல மட்டும் தான் யூஸ் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. குளிர்காலத்துல நம்ம வீட்டு ஜன்னல்ல கூட இதை ஒட்டி வச்சா இது ஒரு பயங்கரமான தெர்மல் இன்சுலேட்டரா செயல்பட்டு நம்ம வீட்டுக்குள்ள வர குளிரையும் கம்மி பண்ணிரும்னு எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அண்ட் இப்ப நீங்க ஆள் அருவம் இல்லாத ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டீங்க. அந்த காட்டுக்குள்ள நடந்து போறப்ப உங்களுக்கு பயங்கரமா பசிக்குது, சாப்பிட எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளோட தாகத்தை தீக்கிறதுக்காச்சும் ஏதாச்சும் தண்ணி இருக்கான்னு தேடி பாக்குறீங்க. ஆனா அந்த காட்டுக்குள்ள எங்கேயுமே தண்ணி கிடைக்கல அப்படின்னா, நீங்க அருவி இல்லாட்டினா தண்ணி இருக்கிற வாட்டர் சோர்ஸை தேடி ஓடணுன்ற அவசியமே கிடையாதாம். சிம்பிளா நீங்க இருக்கிற பிளேஸ்ல பச்சை பசேர்னு எங்கேயாச்சும் புல் இருக்கான்றதை மட்டும் நோட் பண்ணுங்க. அப்படி நோட் பண்ணி அந்த புல் இருக்கிற இடத்த நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா, அந்த இடத்துக்கு குடுன்னு ஓடி போய் அந்த இடத்துல இருக்கிற சில பொருட்களை பறிச்சுட்டு அந்த இடத்துல லைட்டா குழியை தோண்டி அந்த குழியை சுற்றி கற்களை போட்டு வச்சு சில மணி நேரம் வெயிட் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா அந்த குழியில தண்ணீர் வந்து சேரும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அளவுக்கு அதிகமான புல்லு பச்சை பசேர்னு ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல நிலத்தடி நீர் அதிகமா இருக்குன்னு தானே அர்த்தம். ஸோ அந்த தண்ணியை நம்ம வெளியே கொண்டு வரதுக்கு தான் இந்த மாதிரி குழி வெட்டுறோம். கல்லு போடுறது எதுக்குன்றது உங்களுக்கு சொல்லி தான் தெரியற அவசியம் கிடையாது. சிம்பிளா வர்ற தண்ணியில ஏதாச்சும் டஸ்ட் இருந்துச்சுன்னா அதை ஃபில்டர் பண்றதுக்காக தான் சுத்தி கல்லு போடுறோம். ஓகேவா? இதை காட்டுக்குள்ள மாட்டினா தான் நீங்க அப்ளை பண்ணி பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. உங்க வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற இடத்துல இந்த மாதிரி புல் இருந்துச்சுன்னா நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க. தண்ணி வந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஒரு மலைப்பகுதியில போய் அங்க இருக்க விறகை எடுத்து தீய பத்த வச்சு குளிர் காயறதுன்றது ஈஸியான விஷயம் தான். ஆனா அதே இது ஒரு பனி பிரதேசத்துல இல்லாட்டினா பனிகள் நிறைந்த ஒரு இடத்துல தீய பத்த வச்சு குளிர் காயறதுன்றது ஈஸியான விஷயம் கிடையாது. அதுலயும் தீய பத்த வைக்கணும்ன்றது ஒரு பயங்கர சேலஞ்சிங்கான விஷயம் தான். ஆனா அதையும் ஒரு சிம்பிளான ட்ரிக்கை யூஸ் பண்ணா ஈஸியா பண்ணிடலாம். அதுதான் பனிக்கட்டிய லென்ஸா யூஸ் பண்றது. அதாவது ஒரு பனிக்கட்டியை எடுத்து அதை ரவுண்டா கட் பண்ணி சென்டரை ரொம்ப திக்காவும் எட்ஜஸ் ரொம்ப தின்னாவும் செதுக்குனா அது ஒரு கான்வெக்ஸ் லென்ஸா மாறிடும். அதுக்கப்புறம் என்ன, அந்த லென்ஸ் எடுத்து ஒரு சூரிய ஒளி படுற இடத்துல வச்சா அதுக்கு கீழே இருக்க பொருளை ஈஸியா தீய பத்த வச்சிரும். நம்மளும் ஈஸியா குளிர் காஞ்சிடலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்களோட வீட்டுல கார் இருக்கு அப்படின்னா இன்னும் எண்ணி 1.5 மாசத்துல பனிகாலம் ஆரம்பிச்சிடும். சப்போஸ் பனிகாலம் ஆரம்பிச்சிச்சுன்னா நம்ம காரை வெளியே எடுத்தாலே நம்மளுக்கு முன்னாடி இருக்கிற விண்ட்ஷீல்ட், அதாவது கண்ணாடி இருக்கு பாத்தீங்களா, அதுல மிஸ்ட் அளவுக்கு அதிகமா ஃபார்ம் ஆயிரும்ல, அதாவது பனிமூட்டம் ஃபார்ம் ஆயிரும்ல. இந்த ஒரு பனிமூட்டமே நம்மளுக்கு முன்னாடி இருக்கிற எந்த ஒரு விஷயத்தையும் தெரிய விடாம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும் இல்லையா? இந்த மாதிரியான மிஸ்ட் கோட்டிங்க நம்ம கண்ணாடியில ஃபார்ம் ஆக விடாம தடுக்கிறதுக்கும் ஒரு வே இருக்கு. இதை பண்றதுக்கு பயங்கரமா யோசிக்கணும், இல்லாட்டினா பெரிய பெரிய பொருட்கள் தேவை அப்படின்லாம் கிடையாது. சிம்பிளா நம்ம வீட்டுல இருக்கிற உருளைக்கிழங்கு இருக்கு பாத்தீங்களா, அந்த உருளைக்கிழங்கை கட் பண்ணி உருளைக்கிழங்கோட உட்பாகம் இருக்கு பாத்தீங்களா, அதை கண்ணாடியோட உட்புறம், அதாவது நம்ம காருக்குள்ள உட்காந்துட்டு கண்ணாடி மேல தேய்ச்சால் ஆட்டோமேட்டிக்கா அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு பார்த்தால் அதுல மிஸ்ட் ஃபார்ம் ஆகாதான். இது ஒரு நல்ல ட்ரிக் தான், சிம்பிளான ட்ரிக் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. சப்போஸ் ரிசல்ட் கிடைச்சிச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா, நீங்க நெடுந்தூரம் நடைப்பயணம் மேற்கொள்றப்ப நீங்க தண்ணி கொண்டு போகாமையே வெறும் காய்ந்த பொருட்களை உங்களுடைய கால்கள்ல இருக்க ஆங்கிளை சுத்தி கட்டுறது மூலமா உங்களுடைய தாகத்தை தீர்க்க முடியும். இதை கேட்கறப்ப உங்களுக்கு பைத்தியக்காரத்தனமா தெரியலாம். புல்லுக்கும் தாகத்துக்கும் என்னடா சம்பந்தம் இருக்கு அப்படின்னு கூட உங்களுக்கு தோணலாம். ஆனா இந்த ஒரு விஷயத்தை தான் ஆஸ்திரேலியன் பழங்குடியினர் பல நூற்றாண்டுகளா கடைபிடிச்சிட்டு வர்றாங்க. இந்த ட்ரிக்கு பின்னாடி இருக்க மெயின் சீக்ரெட்டே, காய்ந்த புல்ல கட்டின உடனே இயர்லி மார்னிங்கே எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிடணும். இப்படி இயர்லி மார்னிங் எந்திரிச்சு நடக்கிறது மூலமா இந்த காய்ந்த பொருட்கள் பனித்துளிகளை சேகரிக்க ஆரம்பிக்கும். இப்படி சேகரிக்கிற இந்த பனித்துளிகளை தான் இவங்க தாகம் தீர்க்கிற தண்ணியா மாத்திக்கிறாங்க. ஏண்டா இந்த சின்ன புல்ல எவ்வளவு தண்ணிடா கிடைக்க போகுது அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். கிடைக்காம இந்த ட்ரிக்கை அவங்க பல நூற்றாண்டுகளா யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. கரெக்ட் தானே? இமேஜின் பண்ணிக்கங்க, மறுபடியும் நீங்க காட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டீங்க, இல்லாட்டினா டூர் இல்லாட்டினா ட்ரெக்கிங் போறப்ப ஸ்டீம் ஃபுட்டை எடுத்துட்டு போயிட்டீங்க. ஆனா ஸ்டீம் ஃபுட்டை குக் பண்றதுக்கான ஒரு பொருளை எடுத்துட்டு போகாம போயிட்டீங்க அப்படின்னா, அதாவது பாத்திரத்தை எடுத்துட்டு போகாம போயிட்டீங்க அப்படின்னா, அதுக்காக அந்த பாத்திரம் இல்லைன்னு சொல்லிட்டு பதற்றப்பட வேண்டிய அவசியமே கிடையாதாம். சிம்பிளா நீங்க இருக்கிற பிளேஸ்ல பாம்பு, அதாவது மூங்கில் இருக்கான்றதை சர்ச் பண்ணி பாருங்க. சப்போஸ் மூங்கில் இருந்துச்சுன்னா அதை வெட்டி எடுத்துட்டு வந்து அந்த மூங்கில்ல கணுக்கணுக்களா இருக்கும் பாத்தீங்களா, அந்த கணுக்களுக்கு இடையில எம்டி ஸ்பேசஸ் இருக்கும்ல, அதை
தான் நம்ம இங்க டூலாவே யூஸ் பண்ண போறோம். அதாவது ஸ்டீம் ஃபுட்டை தயார் பண்றதுக்கான பாத்திரமாவே யூஸ் பண்ண போறோம். அந்த வெட்டி எடுத்த மூங்கில லைட்டா ஸ்லாண்டிங்கா வச்சு அதுக்கு கீழே தீய மூட்டி அந்த பாம்பு ஸ்டிக்கோட கீழே இருக்கிற ஹாலோ ஸ்பேஸ் இருக்கும் பாத்தீங்களா, அதுல தண்ணியை நிரப்பி அதுக்கு மேல இருக்கிற ஹாலோ ஸ்பேஸ், அதாவது 2 கணுக்களை எம்டியா விட்டு அதுக்கு மேல இருக்கிற கணுக்களுக்கு மேல இருக்கிற ஹாலோ ஸ்பேஸ் இருக்கும் பாத்தீங்களா, அதுல நம்ம குக் பண்ண வேண்டிய ஸ்டீம் ஃபுட்டை வச்சுட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா கீழே இருக்கிற தீ எரியறப்ப மேல இருக்கிற தண்ணி ஸ்டீமா மாறும். அந்த ஸ்டீம் இடையில இருக்கிற கணுக்கள் வழியா போய் அந்த ஸ்டீம் ஃபுட்ல போறப்ப அந்த ஃபுட்டும் நம்மளுக்கு நல்லபடியா வெந்துரும். அவ்வளவுதானே. சமட்ரிக்கல வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதிரியான சிச்சுவேஷன் கிரியேட் ஆச்சுன்னா, இந்த மாதிரியான சிச்சுவேஷன் கிரியேட் ஆகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் கம்மி தான். சப்போஸ் கிரியேட் ஆச்சுன்னா, அதாவது நீங்க கரடி கிட்ட மாட்டிக்கிட்டீங்கன்னா அந்த கரடிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக குடுகுடுன்னு ஓட மட்டும் ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா கரடியால உங்களை விட பயங்கர ஃபாஸ்டா ஓட முடியும். சோ இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல இருந்து தப்பிக்க 2 வழி இருக்கு. அதுல முதல்வே உங்களுக்கு முன்னாடி இருக்கிறது கருப்பு கரடி இல்லாட்டினா சின்ன கரடியா இருந்துச்சுன்னா அங்கிருந்து ஓட ட்ரை பண்ணாம அதை ஃபேஸ் பண்ணி தைரியமா நிக்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா கரடியை பாக்குறப்ப நம்மளுக்கு எவ்வளவு பயம் இருக்குமோ அதே மாதிரியான பயம் நம்மளை பாக்குறப்ப கரடிக்கும் இருக்கும். சோ அந்த இடத்துல ஓட ட்ரை பண்ணாம தைரியமா கரடியை ஃபேஸ் பண்ணி நிக்க ட்ரை பண்ணா கரடியும் நிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். சோ அந்த டைம்ல கொஞ்சம் கொஞ்சமா பேக்வர்ட்ல ஸ்டெப் வச்சு அந்த கரடி இருக்க பிளேஸ்ல இருந்து வெளியே வந்துடலாம். அதுக்காக இந்த ட்ரிக் எல்லா கரடிக்கும் ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்டா கிடையாதுன்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா நமக்கு முன்னாடி இருக்கிறது பெரிய கரடியாவோ இல்ல பிரவுன் கரடியாவோ இருந்துச்சுன்னா அதை ஃபேஸ் பண்ணி நிக்கவோ இல்ல தப்பிச்சு ஓடவோ செய்யாம பக்கத்துல ஏதாவது மரம் இருக்கான்னு கண்டுபிடிச்சு அந்த மரத்தை சுத்தி சுத்தி ஓடி அந்த கரடியை டயர்டாக்குறது பெஸ்ட்னு சொல்றாங்க. அதுக்காக நம்ம இறந்த மாதிரி நடிச்சா கரடிட்ட இருந்து தப்பிச்சலாம்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. அப்படி நடிச்சீங்கன்னா நீங்க உண்மையிலேயே இறந்து போயிருவீங்க. ஏன்னா இந்த ஒரு ட்ரிக் கரடிட்ட ஒர்க் அவுட்டே ஆகாது. இந்த மாதிரியான சீன் எல்லாத்தையுமே நம்ம இது நாள் வரைக்கும் படத்துல மட்டும் தான் பார்த்திருப்போம். நம்ம லைஃப்ல இந்த மாதிரியான சீன் நடக்கிறதுக்கு பாசிபிள் ரொம்ப கம்மி தான். சப்போஸ் இந்த மாதிரியான சீன் நடந்துச்சு அப்படின்னா எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது அப்படின்றத பார்ப்போம். அதாவது மிகப்பெரிய ஃபால் அருவி இருக்கு பாத்தீங்களா, அந்த அருவியில இருந்து நம்ம கீழே விழுக வேண்டிய சிச்சுவேஷன் கிரியேட் ஆச்சு அப்படின்னா அந்த டைம்ல நம்ம முதல்ல ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது நம்ம ஹெட். அதை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட வலது கை இருக்கு பாத்தீங்களா, அந்த வலது கையை நம்ம தலைக்கு மேல கொண்டு போய் ஆப்போசிட் சைடு இருக்கிற காதை கவர் பண்ற மாதிரி வச்சுக்கணும். அண்ட் நம்மளோட இடது கை இருக்கு பாத்தீங்களா, அந்த இடது கையை நம்ம முகத்தை கவர் பண்ற மாதிரி கவர் பண்ணி வச்சுக்கணும். இப்படி வைக்கிறதுனால நம்ம கீழே எவ்வளவுதான் ஃபோர்ஸா கீழே விழுந்தாலும் தண்ணிக்குள்ள போனாலும் நம்ம ஹெட்டை ஓரளவுக்கு ப்ரொடெக்டிவா வச்சுக்க முடியும். அண்ட் அதே நேரத்துல கீழே ரொம்ப ஃபோர்ஸா தான் நம்ம கீழே விடுவோம். ஸோ அப்படி கீழே விழுகிறப்ப முடிஞ்ச அளவுக்கு அந்த டைம்ல நம்மளோட பாடி கண்ட்ரோல் நம்ம கிட்ட இருக்காது. இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஹெட்டை கீழே நோக்கி கொண்டு போய் விழுகாம நம்ம கால்களை கீழே லேண்ட் ஆகிற மாதிரி தான் விழுகணும். அதுவும் காலை பப்பரப்பான்னு விரிச்சு வச்சுட்டு இருக்காம ஸ்ட்ரைட்டா ஒரே லைன்ல இருக்க மாதிரி கீழே விழுந்தோம் அப்படின்னா நம்ம ஸ்ட்ரைட்டா தண்ணிக்குள்ள போறப்ப ஆழம் கம்மியா இருந்தாலும் கூட நம்ம தலையில அடிபடுறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி. அண்ட் அதே நேரத்துல உடம்பே சார்பா வச்சு கீழே விழுகிறோம் இல்லையா, அதனால நம்மளுக்கு அடிபடக்கூடாத இடத்துலலாம் அடிபடுறத கம்மி பண்ணிக்க முடியும். அண்ட் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், மேல இருந்து ஃபோர்ஸா கீழே விழுகிறப்ப கண்டிப்பா ரொம்ப ஆழத்துல தான் போவோம். அப்படி ஆழத்துக்கு போன உடனே டக்குன்னு பயந்து உடனே மேல செங்குத்தா தண்ணியோட டாப்புக்கு நீந்தி வர ட்ரை பண்ணவே கூடாதாம். முடிஞ்ச அளவுக்கு தண்ணியோட அந்த அடிபாகத்திலேயே உள்நீச்சல் போட்டு கொஞ்சம் தூரம் டிராவல் பண்ணி போயிட்டு அதுக்கப்புறம் மேல வர ட்ரை பண்றது பெஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நம்ம விழுந்த இடத்துல தான் அருவி விழுந்துட்டு இருக்கோம் இல்லையா, ஸோ அந்த இடத்துல நம்ம மறுபடியும் மேல வர ட்ரை பண்ணோம் அப்படின்னா மேல இருந்து விழுகிற தண்ணியை நம்மள மேல வரவிடாம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும். அதுவே நம்மளுக்கு ஒரு விதமான பயத்தை கிரியேட் பண்ணி டெத்தை கூட கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்கறப்ப ஈஸியா தான் இருக்கும், பண்றப்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இருந்தாலும் பண்ணா நம்ம உயிரை நம்ம பாதுகாத்துக்கலாம். ஓகேவா? நம்மள பல பேர் ஆற பார்த்திருப்போம். அப்படி வெளியில இருந்து பாக்குறப்ப அந்த ஆற கடக்கிறது ரொம்ப ஜாலியான விஷயமா நம்மளுக்கு தோணி இருக்கும். ஆனா அந்த ஆத்துக்குள்ள இறங்கி பார்த்தாதான் தெரியும் அதை கடக்கிறது எவ்வளவு கஷ்டமான விஷயம்னு. ஆனா அதை கடக்கிறதுக்கும் ஒரு சிம்பிளான வே இருக்கு. அந்த வேவை நம்ம கண்டுபிடிக்கணும்னா நம்ம பக்கத்துல இருக்க குச்சி எடுத்து ஆத்து மேல தூக்கி போடணும். அப்படி தூக்கி போடுறது மூலமா அந்த ஆறு எவ்வளவு ஃபாஸ்டா போகுதுன்னு நம்மளால கால்குலேட் பண்ண முடியும். அதை வச்சு அந்த ஆறு ஸ்லோவா தான் போயிட்டு இருக்கு அப்படின்றது தெரிஞ்சிருச்சுன்னா அந்த ஆறு எவ்வளவு ஆழமா இருந்தாலும் நம்மளால ஈஸியா கடக்க முடியும். ஆனா அந்த ஆறு பயங்கர ஃபாஸ்டா போயிட்டு இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த ஆறு எவ்வளவுதான் ஆழம் கம்மியா இருந்தாலும் அதை கடக்கிறதுன்றது பாசிபிளே இல்லாத விஷயம் தான். சோ அந்த டைம்ல அந்த ஆத்து பக்கம் தலை வச்சு கூட படுக்காம இருக்கிறது பெஸ்ட்னு சொல்றாங்க. அதுக்காக ஆறு ஸ்லோவா போகுதுன்றதுக்காக நம்மளால ஜாலியா இறங்கிலாம் கடந்துட முடியாது. அதுக்கும் சில மெத்தட்ஸ் இருக்கு. அதாவது ஆத்துக்குள்ள இறங்கி நடக்கிறப்ப நம்ம கால்களோட ஸ்டெப்ஸோட அளவு சோல்டரை விட பிராடா இருக்கணும். அண்ட் கூடுதலா பனைமரம் மாதிரி நிமிர்ந்து நடக்காம கொஞ்சம் முன்னோக்கி குனிஞ்சு நடக்கணும். இப்படிலாம் பண்றது மூலமா சென்டர் ஆஃப் த கிராவிட்டி ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்ல இல்லாம வைடன் ஆகியிருக்கும். சோ நம்மள ஆறு இழுக்கிறதுக்கான பாசிபிலிட்டியும் கம்மியாயிரும். ஓகேவா? ஸ்பைடர் ஸ்பைடர் ஸ்பைடர். எஸ், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருமே கண்டிப்பா ஸ்பைடரை பார்த்துருப்பீங்க. ஆனா ஸ்பைடர் கடிச்சு பார்த்துருக்கீங்களா என்ன? அடே அது கடிச்சு நடாக போது, அது கடிச்சா ஒண்ணுமே ஆகாதடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்கலாம். எஸ், அது கடிச்சா ஒண்ணுமே ஆகாதுதான். ஆனா சில பேருக்கு அது அலர்ஜியா கிரியேட் ஆகலாம். அந்த அலர்ஜியும் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசா நம்மளை அஃபெக்ட் பண்ணாது. ஆனா
ஏதாச்சும் ஒரு ஸ்பைடர் கடிச்சு உங்களுக்கு அந்த கடிச்ச இடத்துல பயங்கரமான வலி கிரியேட் ஆகுது அண்ட் அந்த வலி உங்க உடம்பு ஃபுல்லா பயங்கரமா பரவ ஆரம்பிக்குது அப்படின்னா கொஞ்சம் கூட யோசிக்காம குடுகுடுன்னு ஹாஸ்பிட்டலுக்கு எந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா உங்களை கடிச்சது சாதாரண ஸ்பைடர் கிடையாது, அது பயங்கர விசத்தன்மை வாய்ந்த பிளாக் வீடோ அப்படின்ற ஒரு ஸ்பைடர் தான். இந்த ஸ்பைடர் மட்டும் கடிச்சு நம்ம கண்டுக்காம விட்டுட்டோம் அப்படின்னா அது நம்ம உடல் ரீதியாவே பயங்கரமான பாதிப்பை கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் சரிடா, இந்த பிளாக் வீடோ ஸ்பைடர் எப்படி இருக்கும், அதை எப்படா பார்த்தனே கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். அதை கண்டுபிடிக்கிறது ரொம்பவே சிம்பிள் தான். அந்த ஸ்பைடர் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா பிளாக் கலர்ல இருக்கும் அண்ட் அதோட பேக் சைடு இருக்கு பாத்தீங்களா, அதுல லைட்டா ஷேடோவா ரெட் கலர் சிம்பிள் இருக்கும். இந்த மாதிரியான கலர் கோடிங்ல இருந்தாலே அது கண்டிப்பா பயங்கர விசத்தன்மை வாய்ந்த பிளாக் வீடோ அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அதுல இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்றது ரொம்பவே நல்லது. ஓகேவா? ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு ஒரு வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ மூலமா பல சர்வைவல் ட்ரிக்ஸ் இன்னைக்கு நீங்க தெரிஞ்சிருப்பீங்கன்னு நாங்க நம்புறோம். இந்த ட்ரிக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, இல்லடா நல்லா தான் பண்ணிக்கீங்கன்னு உங்களுக்கு தோணுனா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம போகும்போது மினிட் மிஸ்ட்ரி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாமா? அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. until then டாடா, bye bye, see you.